மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம சுக்கிர பயிற்சி பலன்கள் பார்ப்போம். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடம் அதாவது மீன ராசிக்கு, கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மீன ராசியில் சுக்கிரன் உச்சமடைவார். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதி. இப்போது மீன ராசியில் உச்சமடைகிறாரு. 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 10ஆம் இடத்துல உச்சம் அடைகிறதுனால மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். கையில் காசு பணம் எப்பயுமே இருக்கும். நீங்கள் செய்கிற தொழிலை விருத்தி செய்கிறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. அதாவது உங்கள் பிஸ்னஸில் சில டெவலப்மெண்ட்டை நீங்கள் கொண்டுட்டு வரலாம். அந்த டெவலப்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு நிறைய லாபம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. அதனால் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த 1 மாத காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். படிக்கும் மாணவர்களுக்கு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. உயர்கல்விக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு, அதாவது பிஜி பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. அது மாதிரி வெளிநாடு சென்று பிஜி பிஹெச்டி படிக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். வெளியூர் மற்றும் வெளி மாநிலம் சென்று பிஜி பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. அனைத்து தேர்வுகளிலுமே தேர்ச்சி அடைந்து எதிர்பார்த்த மதிப்பெண் எடுத்து கல்வியில் நல்லா சிறந்து விளங்குவீங்க. உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு இப்போ 12ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் இப்போ மீனத்தில் பயிற்சி ஆகிறனால, அதாவது குருவோட ராசிக்கு பயிற்சி ஆகிறனால குருவும் சுக்கிரனும் இப்போ பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இந்த பரிவர்த்தனை ஆகிறனால உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கிது. அதாவது உங்களோட 12 மற்றும் 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இந்த யோகத்தின் மூலம் என்னென்னலாம் பலன் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போம். வெளிநாட்டில் இருந்து வேலை பார்க்குறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. சம்பள உயர்வு ஏற்பட்டு பண வரவு அதிகரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த 1 மாத காலம் பார்க்கப்படுது. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த 1 மாத காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வர்றதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. அது மாதிரி வெளியூர் சென்று வேலை பார்க்கும் அல்லது தொழில் செய்யும் மிதனராசிக்காரர்களுக்குமே இந்த 1 மாத காலம் ஒரு சிறந்த காலமாக பார்க்கப்படுது. 2 மாபெரும் சுபர்களான குருவும் சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால இதுவரையும் மனசில் இருந்த கவலைகள், சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள், விரக்தி, இந்த மாதிரி மனசு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே படிப்படியாக குறைய போகுது. மன அமைதி உண்டாகும். வீட்டில் எப்பயுமே ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும். மேலும் செவ்வாய், அதாவது உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி, உங்கள் ராசிக்கு ஒரு எதிரின்னு கூட சொல்லலாம். அவர் இவ்வளோ நாளாக உங்களோட ராசியில் இருந்து உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது வேறு இருக்குது. இதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. எந்தெந்த வகையிலனா, தாயார் இடத்துலையோ இல்லை தாயார் வழி உறவினர்கள் இடத்துலையோ சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். இல்லை தாய்க்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்திருக்கலாம். உங்களுக்கும் சில உடல்நல பிரச்சனை ஏற்பட்டிருந்திருக்கலாம். சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அது மாதிரி புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சில இடையூறுகள் வந்திருக்கலாம். மேலும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இல்லைன்னா நஷ்டங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. உச்ச சுக்கிரன் உங்கள் ராசியில் 10ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த 1 மாத காலகட்டத்தில் படிப்படியாக குறைய போகுது. இந்த 1 மாத காலகட்டத்தில் சுப விரயங்கள்னு சொல்லப்படுற சுப காரியத்துக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய பணம் விரயம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மாதிரி தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியிலையும் சில பேர் ஈடுபட்டு பணத்தை விரயம் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு வகையான சுப விரயமாகவே பார்க்கப்படுது. சிலருக்கு தொழில் ரீதியான அலைச்சல்
ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மீடியாவில் பிரபலமாகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது. நீங்கள் என்ன தொழில் என்ன வேலை செஞ்சாலுமே அதில் பணவரவு அதிகரித்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சுக்கிரன் ராகுவோட சேர்றதுனால ராகு சுபத்துவம் அடைகிறாரு, அது உண்மைதான். ராகுவால் சுக்கிரனும் கொஞ்சம் கெட்டு போகிறாரு. இதனால் என்ன காரியங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் பார்ப்போம். குழந்தைகளால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்களால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண்கள் விஷயத்தில் கவனமாகவே இருங்க. அது மனைவியாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை பார்க்குற இடத்துல சக தோழியாக இருந்தாலும் சரி, கவனமாக இருப்பது ரொம்பவே முக்கியம். வீண் அலைச்சலை தவிர்க்க பாருங்கள். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக பயணம் செய்யுங்க. உங்களோட தூக்கம் கெட்டு போகிறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கனால ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறத குறைச்சிக்கோங்க. இந்த பலன்கள் எல்லாமே மார்ச் மாதம் வரைக்கும் தான். மார்ச் மாதத்துக்கு மேலே சுக்கிரன் வக்ரம் ஆகிறாரு. அதனால் பலன்கள் வேறுபாடு ஆகலாம். அப்போ நாங்கள் கண்டிப்பாக வீடியோ பதிவு போடுவோம், அதையும் பாருங்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். உங்கள் ராசிக்கு நல்ல பலன்கள் கொடுக்குற இடத்துல அவர் இருக்கார். இது ஒரு பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் தான். 5ஆம் தேதிக்கு மேலே புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனி பகவானோட சேர்றாரு. அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களில் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.